ஆசிரியரும் பன்னூல் ஆசிரியருமான கே.எம். காஜா முஹிதீன் பாக்கவி அவர்களால் 2016 வருடம் 1ஆம் மாதம் 5ஆம் திகதி இம்மத்ரஸா பல வகுப்புகளோடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அரபு வகுப்புகளோடு துவங்கப்பட்டு பின்னர் ஆண்கள் பெண்களுக்கான குர்ஆன் வகுப்புகள் இன்னும் குர்ஆன் மனன வகுப்புகள் என நடந்தேறியது. குறிப்பாக வயது வந்த ஆண்களுக்கும் வார நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கும் சிறப்பு அரபி வகுப்புகளும் சொற்பயிற்சி மன்றங்களும் இடம்பெற்று வருகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் திறமைகளையும் சொற்பயிற்சியையும் வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்களுக்கான சிறப்பு சொற்பயிற்சி மன்றங்களும் மாத இடைவெளிகளில் நடைபெற்று வருகின்றது. ஆம், அல்ஹம்துலில்லாஹ். தற்போதைய அளவில் நாம் சொற்பயிற்சி மன்றங்களின் 38வது அமர்வை நிறைவு செய்துள்ளோம். பெண்களுக்கான சொற்பயிற்சி மன்றங்களும் மாத இடைவெளிகளில் இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு எமது அரபு கலாசாலையின் 1வது மீலாதுன் நபி நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் 2019ஆம் வருடம் 1ஆம் மாதம் 15ஆம் திகதி மல்வானையில் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு பிரதம அதிதியாக தென்னிந்தியா காயப்பட்டணம் மஹ்லத்துல் காதிரியா அரபு கல்லூரியின் முதல்வரும் எமது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளையுமான மௌலானா அஸ்-சய்யித் அப்துர் ரஹ்மான் பாக்கவி ஃபாலில் அஹ்சனி அவர்களால் கலந்து சிறப்பித்தார்கள். அது மட்டுமன்றி கடந்த முஹர்ரம் தின புதிய மாணவர்கள் இணைந்து கொள்ளும் நிகழ்விற்கு பிரதம அதிதியாக தென்னிந்தியா காயப்பட்டணம் முஅஸ்கருர் ரஹ்மான் அரபு கலாசாலையின் முதல்வர் அப்துல் காதர் மஹ்லரி அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். எமது கல்லூரி மாணவர்களும் ஏனைய அரபு மத்ரசாக்களின் மாணவர்களும் நபவியா மத்ரசாவினால் ஒழுங்கு செய்யப்பட்ட மீலாதுன் நபி 2019, 2022, 2023 போட்டி நிகழ்வுகளில் நமது திறமைகளை வெளிக்காட்டியதை முன்னிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் எமது கல்லூரியில் தற்போது மேகசின் யூனிட், மீடியா யூனிட் மற்றும் மாணவர் மன்றம் போன்றவற்றுக்கான மாணவர் தலைவர்களும் அவர்களின் குழுவிற்கான அங்கத்தவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எமது அரபு கல்லூரியில் வெளியூர்களுக்கு கல்வி கற்க செல்லக்கூடிய மாணவர்களே அதிகம் காணப்படுகின்றனர். எமது கல்லூரியின் நேர அட்டவணையும் இதன் பிரகாரமே அமைந்திருக்கின்றது. எமது கல்லூரி மாணவர்களுக்கு அரபு கல்வியை மட்டும் வழங்காது மாணவர்களுக்கான விளையாட்டு மற்றும் ஒழுக்க நெறிகளும் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளும் கற்பிக்கப்படுகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரியின் முதல் நோக்கம் ஒழுக்கமுள்ளவர்களை உருவாக்குவதாகும். ஒழுக்கமுள்ளவர்களே இச்சமுதாயத்திற்கும் இந்நாட்டிற்கும் பயனுள்ளவர்களாவர். எனவே வல்லவன் போற்றும் சரித்திர நாயகர், சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் எம்மை வழிநடத்தக்கூடிய மஷாயிக்மார்களினதும்